இந்த அருமையான இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் ஆண்டவரை அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் துதியின் ஆறாலே பாடல் ஆறாலே எங்களோடு இடைப்பட்ட தேவன் இந்த செய்தியின் வேளையில் எங்களோடு இடைபெற முடியாது நாங்கள் செபிக்கிறோம். செய்தியின் வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் நீர் பேச போற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த துதியின் ஆறானிலே இந்த செய்தியினுடைய ஒரு பகுதியை தேவனாகிய கர்த்தர் இந்த வாரத்தில் நீ கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, அதனுடைய மூல கருத்துக்களை கொண்டு வந்து கர்த்தாவே ஜனங்கள் மத்தியிலே உடைய நாமத்தை நீ பிரசாப்படுத்திருக்கிற முடியாது உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய நாமத்தை பிரசாப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உமது பிள்ளைகள் இருக்கிற இடங்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சத்தியத்தை நீராக செவி கொடுக்கத்தக்கதாக நீ கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தினத்திலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:25. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ஆவிக்குரிய சபைக்கு எழுதுகிறான், நமக்கு சொல்லுகிறான், இந்த நாட்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறான். பொய்களை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். இன்னைக்கு தலைப்பு என்ன சொன்னா, பொய்யை களைந்து மெய்யை தரித்துக் கொள்ளுங்கள். அதாவது பொய்யை களைந்து உண்மையை தரித்துக் கொள்ளுங்கள். அதான் இன்னைக்கு துதியின் ஆறானில ஆவியானவர் அது அப்படியே வெளிப்படையாக கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். பொய்யை களைந்து மெய்யை என்ன செய்ய வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும். அதான் பவுல் சொல்கிறான், பொய்களை களைந்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு சொல்லக்கூடிய ஆணித்தரமான ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, இந்த சபை என்பது உண்மையுள்ள தேவன், அந்த பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை உண்மையுள்ளவன் என்று சொல்லி கருதி இந்த பூமிக்கு அனுப்பி அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காரியத்தை அவர் செய்து முடித்த அந்த காரியத்திலே பிதாவினுடைய ஆலோசனைகளையோ பிதாவுடைய திட்டத்தையோ ஒன்றையும் மறைக்காமல், எதை குறித்தும் பொய் சொல்வதற்குரிய தேவனாக அவர் காணப்படாமல் உண்மையை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் சபையை எப்படி இருக்க வேண்டுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தாரோ அதே போல இந்த பூமியிலே இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள், சபைகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாரும் கூட தேவனுக்கு முன்பாக மட்டும் உண்மையாக இருப்பதல்ல, இந்த பூமியிலே காணப்படக்கூடிய மற்ற எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் எப்படி காணப்பட வேண்டுமா? உண்மையாய் காணப்பட வேண்டும், மெய்யை பேச வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். இந்த நாட்களிலே அங்கே மார்க் 10ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே அங்கே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை வாசிக்கலாம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்திலே வந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு வஸ்திரம் என்பதை பார்க்கிறோம். இங்கேயும் இன்றைய காரியத்தின் மத்தியும் கூட ஒரு பொய்யான ஒரு வஸ்திரம். இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இந்த ஒரு பொய்யான வஸ்திரத்தை எரிசினார்கள், அணிந்திருக்கிறார்கள். அங்கே அங்கே பார்க்கிறோம், அந்த மார்க் 10:50 அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு அவன் ஒரு பிச்சைக்காரனாக தெருவிலே ஓரத்திலே உட்கார்ந்து இருக்கிறவனாக, அவன் படுப்பதற்கு இடமில்லாதவனாக, அவன் குளிப்பதற்கும் ஒன்றும் இல்லாதவனாக, பழைய டிரெஸ்ஸையே போட்டு, அழுக்கான டிரெஸ்ஸையே போட்டு, ஒரு வஸ்திரத்தை போட்டு மேலே போர்த்தி கொண்டு அவன் அப்படியே அதைத்தான் அவன் மேலே போர்த்து கொண்டு மூடுவதும் படுப்பதும் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனுஷனாக இருந்திருக்கலாம். அவன் அப்படிப்பட்டதான அந்த வஸ்திரம், அழுக்கான வஸ்திரம், இந்த வஸ்திரத்தை இயேசுவிடத்திலே வருகின்ற பொழுது அவன் என்ன செய்கிறானா? அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகிய அருமையான பிள்ளை, இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் போகிறவர்களாக, அவரிடத்திலே வருகிறவர்களாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால்
இன்றைய தினத்திலும் தேவனாகிய கர்த்தர் சபையை குறித்து சொல்ல வேண்டும் சொன்னால், வாழ்க்கை காணப்படக்கூடிய பொய்யான வஸ்திரத்தை நீ உதறி எரிந்துவிட்டு என்னிடத்திலே வா என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ பொய்யான வஸ்திரத்தை தரித்து இருக்கிறாய் சபையே, நீ பொய்யான வஸ்திரத்தை தரித்து இருக்கிறாய். எனக்கு முன்பாக உண்மை உள்ளவன் போல காட்சி அளிக்கின்றாய். ஆனால் அதை விட்டு நீ வெளியே போகிற பிறகு, உலகத்திலே போகிற போது, உலக மனுஷனிடத்திலே பேசுகிற பொழுது, உன்னுடைய சொந்த காரியங்களை எடுத்து பேசுகின்ற பொழுது நீ என்ன சொல்கிறாய் என்று சொன்னால், பொய்யான வஸ்திரத்தை எடுத்து எரிசிறாய், மூடிக்கொள்கிறாய். இந்த பொய்யான வஸ்திரத்தை இன்றைக்கு நீ இயேசுவிடத்தில் உண்மையான ஒரு பிள்ளையாய் காணப்படுவாய் என்று சொன்னால், இந்த பொய்யான வஸ்திரம் உன் வாழ்க்கையிலே ஒரு போர்வையாய் காணப்படக்கூடாது. அந்த பொய்யானது உன் இதயத்திலே மூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வஸ்திரமாய் காணப்படக்கூடாது. ஏன்னு சொன்னால், நாம் பழைய மனிதரை களைந்து போட்டுவிட்டு பொய்களை களைந்து போட வேண்டும். பழைய மனுஷனை எப்படி நம்ம களைந்து போடுகிறோமோ, பழையவர்கள் எல்லாம் பழையவர்கள் எல்லாம் கடந்தன, எல்லாம் புதிதாகின. பழைய மனுஷன், அந்த பழைய மனுஷன் பொய்யான மனுஷன், அந்த பழைய மனுஷன் மோசமான மனுஷன், அந்த பழைய மனுஷன் ஏமாற்றுகிற மனுஷன். அந்த மனுஷனுடைய அந்த மனுஷனை களைந்து போடுவது போல நம்முடைய பொய்களை என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட வேண்டும். உண்மையிலேயே இந்த பொய்யான மனுஷன் எங்கே இருக்கின்றான்? பழைய மனுஷனுக்குள்ளே இருந்துதான் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் பொய்யாகிய இந்த பூமியில, அதாவது பழைய மனிதனாகிய பொய் என்ற வஸ்திரத்தை என்ன செய்ய வேண்டும்? கலற்றி எரிந்துவிட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பழைய மனுஷனாகிய மனிதனுடைய பொய் என்ற வஸ்திரத்தை கலற்றி எறிந்துவிட்டு எழுந்து புதிய வாழ்வு தருகின்ற, நமக்கு புதிய வாழ்க்கை தருகின்ற இயேசுவிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஆக ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஒரு அமைப்பு, ஒரு புதிய நம்முடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம் எழுதக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. ஐயா, நான் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்கிறேன், புதிய மனுஷனாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அறிக்கைப்படுவோம் என்று சொன்னால், அந்த பழைய பொய்யான மனிதனுடைய வஸ்திரத்தை என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட்டுவிட்டு புதிய வாழ்வு தருகின்ற இயேசுவிடத்திலே நாம் வர வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, 9வது கற்பனை சொல்லுகிறது, பொய் சொல்வதை தடை செய்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா, பொய் சொல்லாதே. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், எனது பொய் சொல்லாதே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கே பொய் சொல்லாதே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கற்பனையிலே 10 கற்பனையிலே 9வது கற்பனையாக இருக்கிறது. அங்கே கற்பனையை மீறுவதே எது? பாவம். அப்ப கற்பனையை மீறுவதே பாவம் என்று சொன்னால், பொய் சொல்வது எது? பாவம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கற்பனையை மீறுவதே பாவம். அப்போ பொய் கற்பனையில ஒன்று பொய் சொல்லாதே. அப்போ பொய் சொல்வதே ஒரு பாவம். இன்னும் அதற்கு மேற்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த பொய் சாபமாக இருக்கிறது, முடிகின்றது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பொய் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சாபத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகையால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியத்தின் மத்தியிலே முதல்ல இந்த பொய் என்பதை, பொய் எப்படிப்பட்ட பொய், இந்த பொய்யானது ஒரு மனுஷனை எவ்வாறு நடத்துகின்றது, இந்த பொய்யானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கேடு உண்டாக்குகிறது என்பதை நாம் பார்த்து திரும்பமாக சில காரியங்களுக்குள்ளே நாம் கடந்து போகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 119 வாசிங்கள். சங்கீதம் 119 104. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் என்று சொல்லி யார் சொல்லுகிறார்? ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அருமையான சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், உமது கட்டளைகளால் உணர்வடைகிறேன், எல்லா விதமான பொய் வழிகளை வெறுக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பொய் வழிகளை வெறுக்க வேண்டும் என்று சொன்னால், உன் வாயிலிருந்து இதயத்திலிருந்து பொய்யான வார்த்தைகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் சொல்லுகின்ற வார்த்தை என்ன சொல்கிறான்? நான் கட்டளைகளை உணர்வடைந்தேன். தேவனுடைய சத்தியம் இருக்கிறதே, பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டுடைய வார்த்தைகள் இருக்கிற வசனம் இருக்கிறதே, உயிருள்ள வசனங்கள், அது சத்தியத்தை போதிக்கிற வசனம் அல்லவா? ஆக சத்தியத்தையும் அறிவேன், சத்தியத்திலிருந்து விடுதலை அடைவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பொய் சொல்லிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ளே சத்தியம் கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே சொன்னால் கட்டளைகளால் உணர்வடைந்தேன். அப்ப அந்த ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறோமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோமே, அப்ப வேதத்தை வாசல் ஜெபிக்கிறதுல இதயத்துல ஒரு உணர்வடை இருக்கும் என்று சொன்னால், ஒரு உணர்வு. பொய் சொன்னாலே என்று இருக்கின்றது, கர்த்தருடைய வார்த்தை அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருந்தால் உணர்வடைந்து அந்த பொய்யில் இருந்து என்ன வேண்டும்?
விலகி வர வேண்டும். அந்த பொய்யிலிருந்து விலகி வரும்போதுதான் யாரிடத்திலே சேருகிறோம்? இயேசுவிடத்திலே சேருகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரிடத்திலே இணைந்து வருகிறதா பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே அதிகாரத்திலே 163வது வசனத்தை வாசிக்கின்றோம். 163. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை நேசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. அதே 119 165வது வசனம் சொல்லுகின்றது, வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ பொய்யை அருவருக்கிறேன், வெறுக்கிறேன். பொய்யை வெறுக்கிறதுனாலே வேதத்தை நேசிக்கிறேன். நீ வேதத்தை நீங்க படிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னா, ஜெபிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் உன் ஆத்மாவுக்குள்ள ஆகாரத்தை உள்ள போடுறதுக்கு, வேதத்தை வாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறது காரணம் சொன்னா, வாழ்க்கை என்பது எதிர் அடங்கி இருக்கிற பொய்க்குள்ள அடங்கி இருக்கிறான். இந்த பொய்க்குள்ள அடங்கி இருக்கிறதுனால அந்த பொய் எதை வாசிக்க விட மாட்டேங்குது? வேதத்தை வாசிக்க விட மாட்டேங்குது. ஏன்னா வேதத்தை நேசித்தால் பொய்யை வீச வேண்டும், வெறுக்க வேண்டும். ஆனால் பொய்யை வெறுக்க முடியாததாக சாத்தானுடைய கிரியைகள் உள்ளத்தில் இருப்பதனாலதான் அருமையான தேவனுடைய பிள்ளையே அந்த வேதத்தை நேசிக்க முடியாமல் ஆகிவிடுவது. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் பொய் அருவருக்கிறேன், வேதத்தை நேசிக்கிறேன். அப்ப வேதத்தை நேசிக்கணுமா? இயேசுவை நேசிக்கணுமா? பிதாவை நேசிக்கணுமா? பரிசுத்தாவை நேசிக்கணுமா? நீ என்ன வாழ்க்கையில பொய் எனக்கே செய்யாது, ஆகாதையா. அது தேவனுக்கும் அதுக்கு வெகுதமா உள்ளது என்று சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா அதே காரியத்தை பொய்யை குறித்து லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்திலே, அல்லேலூயா, லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக வாசிக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லேவியராகமம் 19:11. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். ஐயா, வஞ்சனை என்பது ஒரு பொய் தான். அதை வஞ்சனை என்பதை பொய்யை சாத்துக்கலாம். அந்த வஞ்சனை செய்யாமலும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லாமலும். கணவன் மனைவிட்டையோ, மனைவி கணவன்கிட்டையோ, இல்ல குடும்பத்தில் வீட்டிலே காணப்படக்கூடிய மருமகட்டையோ இல்ல பிள்ளைகளிடத்திலேயோ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அந்த பொய் சொல்வதனாலதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே, வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய நற்கிரியைகள் எல்லாத்தையும் அந்த சாத்தான் என்ன செய்கிறான்? தடுத்து வைத்து இருக்கிறான். அல்லேலூயா, அதை தடுத்து வைத்து இருக்கிறான். என்ன, அதை பெற்றுக்கொள்ளாமல் என்பதற்காக பொய்யின் ஆவி வாயிலே வந்து விடுகிறது. பொய்யின் ஆவியை வாயில கொண்டாந்து வச்சிருந்தான். ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகிய ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல். ஏனென்றால் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னால், நான் முதல்ல அந்த எபேசியரை வாசிக்கிறோம். ஆனா ஒருவருக்கொரு எப்படி இருக்கிறோம்? அவயங்களாய் இருக்கிறோம். நாம் எல்லாம் கிறிஸ்துடைய சரீரமாகிய அவயங்களாய் இருக்கிறபடினாலே, கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்க்கையில பொய் சொல்லாதவராக இருந்தபடினாலே, நாம் அவருடைய தனித்தனி உறுப்புகளாய் இருக்கிறபடினாலே, இந்த நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடினாலே ஒருவருக்கொருவர் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்பதால் சத்தியம் உரைக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை 12ஆம் வசனத்தை வாசிங்கள். அதே 12. என் நாமத்தை கொண்டு என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆகாமலும் இருப்பீர்களாக. நீங்க பரிசுத்த குலைச்சல் என்ன செய்ய ஆக்கிட்டு இருக்கீங்க? பொய் சொல்றதுனால ஏதோ ஒரு காரியத்துக்காக பொய் சொல்றதுன்னு சொல்லி நீ நானும் சொன்னா அங்க யாருடைய நாமம் குலைக்கப்படுகிறது? கர்த்தருடைய நாமம், பரிசுத்த நாமம் என்று சொல்வது குலைக்கப்படுகிறது, குலைச்சலாக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் அவமானப்படுத்தப்படுகிறது. அதை அவமானப்படுத்த ஆராதிக்கிறது நம்ம தான், அவமானப்படுத்துவது நம்ம தான். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகல நீ இந்த நாட்களிலும் கூட உன்னுடைய வாழ்க்கையிலே சற்று மாற்றங்கள் காணப்பட வேண்டும். இதை குறித்தால் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலில் ஜெயபரமானவர் பொய் சொல்லுகிறவர் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்கிறவர்? பொய் சொல்லுகிறவர் இல்லை. தாம் சொன்னதை பற்றி மனசாப்படுகிறவரும் இல்லை என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். மனமாற அவர் மனுஷரும் அல்ல. அல்லேலூயா. இஸ்ரவேலிலே பிரபலமான ஜெயபிரபலமான அந்த தேவனாகிய கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் இல்லை. இதை யார் சொல்லுகிறா? சாமுவேல் சவுல்கிட்ட சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
ஏன் சவுல் சொல்லுகிறார்? அவன் சவுலாக இருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை அவன் அப்படியே ஏற்றுக்கொள்ளாத வண்ணமாக அவன் அப்படியே பொய் சொல்லுவதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகின்றான். யார் ஒருவர் தேவனுடைய வசனத்தை புரட்டுகிறாரோ, கர்த்தருடைய வார்த்தைகளை புரட்டுகிறாரோ, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுக்கு முன்பாக பொய் சொல்கிறார்கள். ஆக சாமுவேலால் அபிஷேகப்பட்டவன் தான் சவுல். ஆனா அந்த சவுல் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளாத வண்ணமாக நான் எல்லாவற்றையும் செய்தேன், நீ சொன்ன காரியத்தை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகின்றான். அப்பொழுதுதான் சவுல் சொல்லுகின்றான், சொன்ன காரியத்தை நீ செய்யலையா, நீ இப்ப ஆண்டவன் என்ன செய்யற? பொய் சொல்ற. அங்கே பார், ஆடுகளின் சத்தத்தையும் மாடுகளின் சத்தத்தையும் பார். கர்த்தர் என்ன சொன்னாரு? ஒன்னே செய்யாத, எடுத்துக்கொள்ளாத, எல்லாவற்றையும் செய்து கொண்டு போட்டு. ஆனா இப்ப நீ என்ன செய்யற? பொய் சொல்ற. அப்ப சவுல் பொய் சொன்னனால அவருடைய ராஜ்ய பாரத்தை அவர் இருக்கிறார் இழந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகிய அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நாங்களும் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. தேவனாய கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. தேவனாய கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய குடும்பத்தை, பிள்ளைகளை, கணவனை, மருமகளை இழந்து விடக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த பொய்யானது நாம் மட்டும் செய்யக்கூடிய பொய் அல்ல. அது பொய் சொல்லுகிற வாயிலுக்கு எந்த வாயிலும் பொய் புறப்படுகிறதோ அந்த அவனுக்கும் தீங்கு. அது யாருக்கு பொய் சொல்லுகிறோமோ அவர்களுக்கு என்னது? அது தீங்காக முடிகிறது. பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்று சொன்னால் அவர் மனுஷன் அல்ல, அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. யோபு 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பொய்யை படைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்திற்கு உதவாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு சொல்லுகின்றார், நீங்கள் பொய்யை படைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவார்கள் என்று சொல்லி யோபு 13:4வது வசனத்திலே ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்று சொன்னால் எல்லாரும் எதுக்கு? காரியத்துக்காக இருக்கிறது பொய் சொல்றோம். காரியத்துக்கு உதவாதவர்கள். ஆனா காரியத்துக்காக என்ன செய்யறோம்? அநேக இடங்கள்ல காரியம் நடக்கணுமே, இந்த காரியம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி பல இடங்களில் கூட மனுஷனிடத்திலையும் மற்ற எல்லா இடங்களிலும் போய் பொய்களை சொல்லி அந்த பொய்களை சொல்லி இன்னைக்கு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பொய் சொல்லி மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அந்த பொய்யை படைக்கிறவர்கள் எல்லாரும் அவங்க காரியத்துக்கு என்ன செய்வார்கள்? உதவாதவர்கள். தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய் என்று சொன்னால், நீ அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவனாக இருப்பாய் என்று சொன்னால் இந்த பொய்யை என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட வேண்டும். பொய் என்ற வசனத்தை எடுத்து போட வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 101:7 வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. அருமையானவர்களே, ஒரு பயம் இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நிலைச்சு நிக்கணும்னு சொன்னாலே அங்கே சமயத்தில் வாசிக்கிறோம், பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. நீ தேவனுக்கு முன்பாக நிலைச்சிருக்கணும்னு சொன்னா, நீ இந்த பூமியில கர்த்தருக்குள்ளாய் நிலைச்சு வாழ வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் பொய்யை எரிச வேண்டும், வெறுக்க வேண்டும். பொய்யை புறம்பே தள்ள வேண்டும். பொய்யான வஸ்திரத்தை என்ன செய்ய வேண்டும்? எரிந்து விட வேண்டும். எனக்கும் இந்த பொய்க்கு ஆகாதையா என்றா நான் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே வார்த்தையை தான் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 12:22-27. பொய் உதடுகள் நல்லா குறிச்சு வச்சுக்கோ. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களையோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமானவர்கள் யார்? உண்மையாய் நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பொய் உதடுகள் யாருக்கு அருவருப்பு? கர்த்தருக்கு அருவருப்பு. அப்ப கர்த்தருக்கு அருவருப்பு. நீ பொய்ய பேசிக்கிட்டு நானும் தேவனை ஆராதிக்கிறேன்னு சொன்னாலே அவருக்கு முன்னால் நிற்கும் போதே எப்படி பாக்குறவங்க? அருவருப்பா பாக்குறாரு. எப்படி நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும்? எப்படி உன் ஜெபம் கேட்கப்பட முடியும்? உலகத்துல புறா பொய்ய புறா பேசுகிறது. தான் கூட வேலை பார்க்கவே கூட இல்ல, தான் கூட பழக்கமா இருக்கவே கூட தன்னுடைய செயல்படக்கூடிய எல்லா காரியத்திலையும் பொய்யாகவே பேசுகிறது. பொய்ய பேசிட்டு நிற்கும் போதே கர்த்தர் பார்க்கிறார், நீ எனக்கு அருவருப்பானவன். தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொய்யான வஸ்திரத்தை களைந்து போட்டு விட்டு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களை பார்க்கும்போது பொய் உதடுகள், பொய்யை பேசுகிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக அருவருப்பானவர்களை செய்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். சத்திய உதடுகள் என்றும் நிலைத்து இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை பேசுகிற உதடுகள்,
உண்மையை பேசுகிற உதடுகள், தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிற அந்த அறிக்கை செய்கிற உதடுகள், அந்த மனுஷனுடைய அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா? அல்லேலூயா, என்றென்றும் நிலைத்திருக்கும். நீ நிலைத்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். உன் வாயிலிருந்து உதட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பூரா எப்படி இருக்கணும்? உண்மையாகவே இருக்கணும். ஐயா, பொய் வந்துடவே கூடாது. பொய் எந்த சூழ்நிலையிலையும் எந்த சூழ்நிலையும் பொய் வந்துடக்கூடாது. அந்த பொய் வந்து அது தேவனுக்கு அருவருப்பா இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போலிருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நல்லா புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா, பிசினஸ் பண்ணுறியா, தொழில் பண்றியா, இல்ல எந்த காரியத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இல்ல எந்த காரியத்தை சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, தேவனாகிய கர்த்தர் நீதிமொழிகள் மூலமாக சாலமோன் மூலமாக எழுதி சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். அல்லேலூயா. எந்த நாவினால? பொய் நாவினால. பொய்யை கர்த்தர் எழுதுகிறார், அருவருக்கிறார். இந்த பொய்யாவ நாவை வச்சுக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு அந்த நாவை வச்சு கர்த்தரை தூச்சுக்கிட்டு அந்த நாவை வச்சுட்டு ஆண்டவரை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபம் பண்ணா அது தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதா இருக்குது? அருவருப்பான காரியமா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையை, மனம் திரும்ப வேண்டும். கேட்கிற எல்லா ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். திருச்சபைகள் மனம் திரும்ப வேண்டும். ஊழியக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டும். பொய்யை சொல்லி சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கடத்திட்டு போறத அது ஒரு சாபமாக முடிகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிற வார்த்தை, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாவும் போது அல்லேலூயா, அது சுவாசம் எப்படி போகும்? எந்த வழியா போகுது அது தெரியாது. கண்ணு வழியா போகுதா, வாய் வழியா போகுதா, மூக்கு வழியா போகுதா, இல்ல வேற எங்க துவாரா அந்த துவாரங்கள் எந்த துவாரத்து வழியா போகுதான்னு தெரியாது. அருமையான சிறுபிள்ளைகளே, சிறு வயதிலேயே பொய் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாலிப பிள்ளையே, வாலிப மகனே, நீ சிறுத்த வயதிலேயே பொய் சொல்வதை தவிர்த்து விடு. எதிர்காலம் உனக்கு பாதிப்பு உண்டாகிறாம நீ அருவருப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாத. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் பொருளை சம்பாதிப்பது பொய் சொல்லி சொல்லி வியாபாரத்தை வித்துக்கிட்டு இருக்கியா? பொய் சொல்லி சொல்லி எங்கேயும் போய் தொழில் செஞ்சுட்டு இருக்கியா? இல்ல வேலை பார்க்கிற இடத்துல பொய் சொல்லி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கா, பண்ணிட்டு இருக்கியா? அந்த பொய் என்பது தேவனாய கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அந்த வேலை கொடுக்கப்பட்ட நேரத்தில் உண்மையாய் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அங்கே இருந்து வேலை பார்ப்பதால் உண்மை. இல்ல அந்த வேலையை விட்டுவிட்டு உன்னுடைய சொந்த காரியமாக வீணான பேச்சுக்களை பேசிவிட்டு அந்த நேரத்தில் நான் வேலை செய்து என்று சொன்னால் அதுதான் பொய் தான். ஒரு வியாபாரத்தை செய்கிறாய், அதிலே படையவன பொய்களை செய்து பொருட்களை சம்பாதிப்பென்றால் அது தேவனுடைய சமூகத்தில் அது அருவருப்பாய் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகிய பொய்யை கலந்து போடு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 3:9 வாசிக்கின்றோம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். அல்லேலூயா. கொலோசியர் 3:9 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு நல்லா கவனிச்சுக்கோ. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. அந்த புதிய மனுஷனை யாரை போல? உன்னை நீதிமானா மாற்றாரே, உன்னை ரட்சித்திருக்கிறாரே, பாவங்களை மன்னித்திருக்கிறாரே, பரிசுத்தமாய் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரே, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மனுஷனை செஞ்சுக்கோ, தரிச்சுக்கோ. அந்த மனுஷனை தரிச்சுக்கோ. ஏன்னா அந்த மனுஷனை தரிச்சுக்கிட்டா நீங்க ஒருவருக்கு ஒரு என்ன செய்ய மாட்டீங்க? பொய் சொல்ல மாட்டீங்க. இப்ப நம்ம அவருடைய அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இன்னைக்கு ரட்சிப்படைந்திருக்கிறோம் என்று சொன்னாலே யாரை தரித்திருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம் என்று சொன்னால் அங்க என்ன வரக்கூடாது? பொய் வரக்கூடாது. நீ யார்கிட்ட பேசணும்னு சொல்லி பொய்யான வார்த்தை வரக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்றால் அந்த பொய் சொல்லுகிறார், பொய் சொல்லுகிறவருக்கு தீங்கு வருகிறது. அந்த பொய்யை கேட்கிறவருக்கு வருது தீங்கு வருகிறது, ஆபத்துகள் வருகிறது. ஆகையால் பொய் என்பது எது என்று சொன்னால் மிகைப்படுத்தி பேசுவதும் பொய் தான், மாய்மாலமாக பேசுவதும் பொய் தான், ஒருவரை புகழ்ந்து பேசுவது இதுதான் பொய் தான். இன்னைக்கு அரசியல்வாதிகள் எடுத்துக்கீங்களேன்,
அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் பேசும்போது புகழ்ந்து பேசும்போது எப்படிதான் பேசுறது? அத்தனை காரியத்தையும் நல்ல காரியத்தையும் சொல்லி பேசுறது உண்மையா? அது பொய் தான். சபைகளில் இருந்தாலும் சரி, ஊழியக்காரரை பற்றியாலும் சரி, எந்த ஒரு காரியம் சரி, மிகைப்படுத்தி பேசுவதும் பொய், மாயஜாலமாக பேசுவதும் பொய், புகழ்ந்து பேசுவது பொய். அதனாலதான் சகரியா 8ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல சகரியா தீர்க்கதரிசி சொல்றான், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். அல்லேலூயா. அவனவன் பிறனோட விஷயங்கள் உண்மையை பேசி, உண்மையா பேசினா பொய் நினைச்சாது வராது. ஏன் அந்த உண்மையை பேசுறதுனால என்னையா தப்பு நடந்து போகுது? பொய் பேசுறதுனால சாபம் வருகிறது. பொய் பேசுறதுனால கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பு இருக்கிறது. பொய் பேசுறதுனால தேவ ஆசீர்வாதம் தடைபடுகிறது. தேவன் நம்மை எந்த நோக்கத்தோடு உயர்த்த வேண்டும் என்றிருக்கிறார், அந்த நோக்கத்திற்கு நம்முடைய வாயை செய்கிறது தடையா மாறிவிடுகிறது. ஆகிய அருமையான நினைப்படே அவன் அவன் பிறனோட விஷயங்கள் உண்மையை பேசுங்கள். ஒருவருக்கு ஒருவர் உண்மையை பேசுங்கள். நீங்க வீட்டுல யாரா இருந்தாலும் சரி, மருமக மாமியார்ட்ட சொன்னாலும் சரி, மாமியார் மருமகிட்ட சொன்னாலும் சரி, கணவன் மறை எந்த காரியத்தாலும் சரி, நீங்கள் உண்மையை பேசுங்கள். பொய்யை சொல்லி ஏமாற்றாதீர்கள். நீங்கள் பொய்யை சொல்லி உங்க பிள்ளைகளை ஏமாத்தல, உன் கணவனை ஏமாத்தல, உன் மனைவி ஏமாத்தல, உன் மருமகளை ஏமாத்தல, உன் வீட்டோட தாத்தா பாட்டி ஏமாத்தல. யார் ஏமாத்தல? ஆண்டவரை ஏமாத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தான் உன் ஜெபத்தை கேட்க வேண்டும். அவர் தான் உனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். நீ அவரை ஏமாத்திக்கிட்டு இருந்தா அவர் எப்படி உன் ஜெபத்தை கேட்பாரு, எப்படி ஆசீர்வதிப்பாரு? உன் கையினுடைய பிரயாசத்தை எப்படி வீட்டில் நினைச்சு நிற்க முடியும்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையுடைய நாட்கள்ல அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பணத்திலே போய், பணத்தில் அதிகமான வரசெலவுல போய், இன்னைக்கு நான் 2 நாளையில தாரேன்னு சொல்லி வாங்கிட்டு 2 மாசம் இருக்க மாட்டான், கொடுக்க மாட்டான். எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? வரசெலவுல போய் அது உலகத்தை சொன்னா, இந்த பொய் இல்லைன்னா உலகத்துல வாழவே முடியாதையா. உலகத்துல வாழ முடியாது, ஆனா எங்க உலகத்துல வாழ முடியாது, எங்க வாழ முடியாது? பரலோகத்துல வாழ முடியாது. அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள்ள வாழ முடியாது. ஆகிய அருமையான நினைப்பிலே இந்த காரியங்களை குறித்து நம்ம எடுத்துக்காட்டாக சில காரியங்களை ஏற்கனவே துதியின் ஆறாயில அல்லேலூயா அந்த சவுலை குறித்து பார்த்தோம். இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து விட்டு சுருக்கமாக செய்தி முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகத்தை திருப்புங்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். அங்கே இரண்டு மனுஷர் காரியங்களை பார்க்க முடியும். ஒருவன் சிம்சோன் இருக்கக்கூடிய மனுஷன், இன்னொருத்தி தெனினாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷி. 2 பேர் பார்க்க, 2 கதாபாத்திரத்தை பார்க்க முடியும். இந்த நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்துல நீங்கள் 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தெனினாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே தெனினாள் சிம்சோனை கேட்கிறத பார்க்கிறோம். அதே 13ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தெனினாள் சிம்சோனை பார்த்து இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். உன்னை எதினால் கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அங்கே சிம்சோன் யாருடைய மடியில படுத்திருக்கிறான்? தெனினாள். விடுபட்டவா? அவ ஒரு வேசித்தனம் பண்றவன். அந்த வேசித்தனம் பண்ணக்கூடிய அன்பனுடைய மடியில போய் இந்த அபிஷேகம் பெற்ற இந்த சிம்சோன் நினைச்சான் படுத்திருக்கிறான். இந்த அபிஷேகம் அவர் மடியில மட்டும் படுக்கிறது மட்டுமல்ல, இப்போ அந்த அபிஷேகம் பெற்ற மனுஷன் இப்போது என்ன பண்ணுறான்? பொய்யான வார்த்தைகளை சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பொய் என்பதை எதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் சொன்னால், நீங்க அந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். அந்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அந்த இவனை குறித்து, இந்த சிம்சோனை குறித்து தேவனாகிய கர்த்தர் அங்கே அவனை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த சிம்சோனுடைய தாயிட்ட சொல்றான், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு இருப்பான். போதும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனாகிய கர்த்தர் அங்கே சொல்லுகின்றார், தேவ தூதன் அங்கே சொல்லுகின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே பார்க்கிறோம், ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல்
சவரங்கத்தி கூடாது, படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பான். அவன் தலையில் என்ன பற்றக்கூடாது, சவரங்கத்தி பற்றக்கூடாது சொல்லி தேவனாகிய கர்த்தர் நினைக்கிறார், சொல்லி இருக்கிறார். இப்ப அதே 17ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று அவன் திருப்பி சொல்லுறா. இந்த சிறியானவள் அந்த சொல்லுகிறாள். சொல்லுகின்ற பொழுது அங்கே அவனுடைய கணவன் கேட்கின்றா, மனவா கேட்கின்றா, அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், நீங்க என் மனைவிட்டு சொன்னீர்களா, அதை திருப்பி நான் அந்த பிள்ளைகளை எப்படி சொல்ல வளர்க்கணும்னு சொல்லி நீ எங்கிட்ட திருப்பி ஒரு முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது சொல்லிட்டு தான் திருப்பி பார்க்கிற அருமையான பிள்ளைகளே, அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அங்க சொல்லுவோம், அங்க திருப்பி அடுத்த வாசிங்க. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, அவன் ஒரு பொருத்தனை செய்கிற சில காரியங்களை இருக்கிறோம் பார்க்கிறோம். அப்போ தேவன் அவனை குறித்து சொன்ன உண்மையான வார்த்தை என்னது, தலையில் நினைச்சு விடாது, சவரங்கத்தை பற்ற விடாது. ஆனா இங்க தெளிநாட்டம் என்ன சொல்றான், தெளிநாட்டம் 3 முறை நினைச்சுக்கிறான், அவன் பொய் சொல்றான். அபிஷேகம் பெற்றவன், ஆனா இருக்கக்கூடிய இடம் வேற, அந்த இடத்துக்கு அவன் நினைச்சு கூடாது, போயிருக்க கூடாது. ஆனால் இவன் போய இடத்துக்கு போயிட்டான். ஆனா போகாத இடத்துக்கு போனதுனால தேவன் இவரை குறித்து என்ன சொல்லி உண்மையை சொல்லி வைத்திருந்தாரோ அந்த சொல்லி வைத்திருக்கக்கூடிய அந்த உண்மைக்கு எதிராக வீழ்கிறான். அவன் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான், அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அங்கே கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாம் இவர் சொல்லும் போது அங்க நீங்கள் வாசியுங்கள், அந்த இடத்துல பார்க்கும்போது அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அந்த 16:9 வாசிங்க. பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள் சிம்சோனை பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணநூலானது நெருப்பு பட்ட உடனே அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவரை சணநூலால செஞ்சிருக்காங்க, கெட்டி வச்சிருக்காங்க. யார, சிம்சோனை. அதைத்தான் முன்னால வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தை வாசிக்க வைப்போம். 6:7. அப்படியே தெளினாள் சிம்சோனை பார்த்து உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த எதனாலே கட்டலாம் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை அவன் பதில் சொல்றான். அதற்கு சிம்சோன் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல் ஆவேன் என்றான். இவன் சொல்றானே, இது உண்மையா? நல்லா கவனிச்சுங்க. இது சொல்றாரா, இது வார்த்தை உண்மை அல்ல, இவன் பொய்யை சொல்லுகின்றான். இப்படியாக 3 முறை பொய் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த 3 முறை பொய் சொல்வதனால தான் ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு இரக்கம் காண்பிக்கிறவர் தான். ஆனா இவன் பொய்யை சொல்லாம, ஆண்டவரே இந்த சூழ்நிலை விட்டு இந்த தெளிவால விட்டு ஆண்டவரே என்னை விட்டு தூர கொண்டு போய், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், பாவத்தை பண்ணிட்டேன் ஆண்டவரே என்று சொல்லிப்பானா இந்த பொய்யை சொல்லிருக்க மாட்டான், சொல்லிருக்க மாட்டான். தேவனுக்கு பயந்து தேவனுடைய அபிஷேகம் பெற்ற அந்த சிம்சோன் அபிஷேகத்தை கையிலே வைத்துக் கொண்டவனாக தேவனுக்கு முன்பாக தெளிவானுடைய மடியிலே படுத்திருக்கிறான். படுக்க மட்டுமல்ல, அவன் பொய் சொல்வதை பார்க்கிறோம். இந்த பொய்யினாலே அவன் உயிரை செய்து பொய். அல்லேலூயா. அருமையான என்னுடைய பிள்ளையே, மனுஷனுடைய வாழ்க்கை நல்லாக சிந்தித்து பார்க்கணும். இந்த சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் திரும்ப 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 பொய் சொல்வதனால கடைசியில அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அந்த சிம்சோனை எரிசினார்கள். அல்லேலூயா. 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை தன் மடியிலே நித்திரை தெரிய பண்ணி ஒருவனை அழைத்தவன் தலைவரில் 7 ஜடைகளையும் சிரைத்து அவனை சிறுமைப்படுத்தினார்கள். தலையில் என்ன படக்கூடாது, சவரங்கத்தி படக்கூடாதுயா. அதைத்தான் அவன் 17ஆம் வசனத்தில் என்ன செய்யறான், சொல்லுறான் உண்மை. அப்பதான் உண்மை சொல்றான். 3 முறை பொய் சொல்லிட்டு கடைசியில் என்ன செய்யறான், 17ஆம் வசனத்தில் உண்மையை சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப அந்த 17ஆம் வசனத்தை வாசிங்க. 16-17. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனானவர்
ஹalleluya praise the Lord. 13ஆம் அதிகாரத்துல அந்த 5ஆம் வசனத்துல தேவனாகிய அந்த தூதன் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை உண்மையை 3 பொய் சொன்னதுக்கு அப்புறம் இருக்கிறான் அங்கே சொல்லுகிறான். சொன்ன உடனேயே அவன் ஆள் இருக்கிறது தலை சிரைக்கப்படுகிறது, அவனுக்கு இந்த பலன் செய்து போகப்படுகிறது. அப்போ தப்பித்துக் கொள்வதற்காக பொய் சொல்லக்கூடாதா? பொய் எத்தனை நாள் நினைத்திருக்கும்? ஒரு நாள் நினைத்திருப்பது இல்லை. அந்த உண்மை வரும்போதுதான் வழியில் விஷயம் விளங்கும். ஹalleluya praise the Lord. அங்கே சிம்சோன் தப்பித்திருக்க முடியும், ஆனா சிம்சோன் பிழைத்திருக்க முடியும். அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்த தப்பு ஒண்ணு தெளினாருடைய மடியில் படுத்திருந்தது. திருப்பி தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையில 3 பொய்யை அவன் சொன்னான். 3 பொய் சொல்வது மட்டும் பொய்னாலே வந்த மனிதான் அவனுடைய தலைமையில் சிறக்கப்படுகிறது. ஆகிய அருமையானவர்களே, நீ உண்மையா இருக்கலாம், ஆனா பொய் உன்கிட்ட இருக்கும்னு அனுச முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஹalleluya praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகிய அந்த ஒரு காரியத்திலே தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அடுத்த வாசிங்க 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். ஹalleluya praise the Lord. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். ஹalleluya praise the Lord. ஐயா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொய் தீர்க்கதரிசி. அவன் கிழவனான தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. இந்த தேவனுடைய மனுஷனாகிய இந்த மனுஷன் எங்க இருந்து வரான்? யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு எரிசிக்கலாம் வந்துகிட்டு இருக்கிறான். யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது ஹalleluya praise the Lord. அங்கே சில காரியங்கள் நடக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லுகிறான். தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லி அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேரில் ஒரு குமாரன் பிறப்பான், அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடையிலே அவன் பலியிடுவான், மனுஷன் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை. ஹalleluya. இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லுறான். இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லிட்டு அந்த காரியங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி வாரான். திருப்பி வரும்போது அவங்க தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில சொன்ன ஒரே ஒரு வார்த்தை 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். கர்த்தர் சொன்னபடி வேற வழியா அனுப்பிட்டான், போயிட்டான். ஹalleluya praise the Lord. இது ஆவியானவர் சொல்றான்னு சொன்னா, ஒருவன் பொய் சொல்லுகிறவனுக்கும் தீங்கு வரும், அந்த பொய் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறவனுக்கு என்ன வரும்? தீங்கு வரும். அதான் பிறரிடத்தில் என்ன செய்கிறது? பொய் சொல்லாதிருப்பாயாக. ஒருவருக்கு ஒரு என்ன செய்யுங்கள்? பொய் சொல்லாதீர்கள். நாம் செய்கிற பொய் தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது, அது நமக்கு தீங்கு. அந்த பொய்யை உண்மை என்று நம்பி எவன் போறானோ அவனுக்கு தீங்கு. அப்ப நீ மட்டும் பொய் சொல்லல, நீ யார்கிட்ட பொய் சொல்கிறாயோ அவங்க அதை கேட்டு நடந்தாங்கன்னா அவங்களுக்கு தீங்கு வருது. அப்போ வாயிலிருந்து புறப்படுது, நீரும் பாதிக்க, அதை கேட்டு நடக்கிறவன் பாதிக்க என்பதை புரிஞ்சுக்கோ. ஹalleluya. தவறான பாதையில பொய்யான பாதையில ஒருவன் நடத்திட்டு போறா, வரக்கூடிய ஆபத்து அது நீ தப்பிச்சுக்கலாம், ஆனா அவன் என்ன செய்வான்? அவன் இழந்து போவான், எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போவான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதான் இங்க இருக்கிறோம், இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya praise the Lord. அந்த 9 10 வசனத்தை வாசிங்க. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தன் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். கிழட்டு தீர்க்கதரிசி இருக்கிற பொய் தீர்க்கதரிசி அவனுடைய பிள்ளைகள் அவன்கிட்ட அறிவிச்சிட்டாங்க. நடந்த சம்பவத்தை புறாத்தையும் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேயே இந்த பொய் தீர்க்கதரிசி அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். எந்த பாதையா போனான்னு சொல்லி கேட்டு அதே பாதையில பின்னால போய் அங்கே வாசிக்கிறோம். 16 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் நான் உம்மோடே திரும்பவும் உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன்.
ஏனென்றால் நீர் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை உமக்கு உண்டாயிருக்கிறது என்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நேரடியாகவே காதிலே கேட்டிருக்கின்றார். அவரோடு தேவனாய் கர்த்தர் பேசி இருக்கிறார். அதை உண்மை என்று சொல்லி அவன் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசித்திருக்க வேண்டும். அதை உண்மை என்று சொல்லி அதன்படியாக நடந்திருக்க வேண்டும். ஆனால் இடையில வரக்கூடிய இந்த தீர்க்கதரிசி வாரானே 18வது வசனத்துல இந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லக்கூடிய வார்த்தை அவன் சொல்லுகிறான், அது தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான் என்று அடுத்து சொல்லுகிறான். ஒரு பொய்யான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகின்றான். இந்த பொய்யான தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அயலிசிறான், இவன் ஒரு தீர்க்க தரிசி அல்லவோ என்று சொல்லி அயலிசிறான் நம்பி விடுகின்றான். நம்பி அவன் பின்னால் அயலிசிறான் போறான். அவன் பின்னால போய் அங்கே புசிக்கின்றான். அருமையான பிள்ளை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 22வது வசனத்தை வாசிக்கவும். அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் பிதாக்களின் கல்லறையிலே சேர்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் பிதாக்களின் கல்லறையிலே சேர்வதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? நீ போனவே திருப்பி என்ன செய்ய மாட்ட, உன் பிரேதம் வீட்டுக்கு வராது. வெளியில போனா அந்த பிரேதம் வீட்டுக்கு வராதுன்னு சொல்ல அர்த்தம். என்று சொன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இவன் போனா 24வது வசனத்தை வாசிங்க. 24. அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொண்டு போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதே நின்றது. சிங்கமும் பிரேதத்தண்டையிலே நின்றது. இவன் சாவுக்கு காரணம் என்னையா காரணம்? பொய் தீர்க்கதரிசியை நம்பினால, தேவனுடைய வார்த்தைய, உண்மையான வார்த்தைய தூர தள்ளனால, உண்மையை தூர தள்ளி பொய்யை இவன் கேட்டதனால இவன் செத்து போனான். இவன் சாவு காரணம் அது ஒரு பொய் சொன்னவனால. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் பொய் சொல்லுறதும் தீங்கு, பொய்யை கேட்டு உண்மையில் நடக்கிறதும் தீங்கு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பொய் தீர்க்கதரிசியினுடைய இந்த காரியத்தினால அங்கே இருக்கக்கூடிய உண்மையான ஒரு தேவன் மாம்சம் உயிரிழக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையை நல்லா கவனிச்சுக்கணும். வாயில இருந்து தேவனுடைய ஊழியக்காரங்கிட்ட ஏதாவது பொய்யான காரியத்தை சொல்லி எந்த ஊழியக்காரனையாவது வந்து நீ தப்பிக்கிறதுக்காக வேண்டி ஊழியக்காரனுடைய பொய்யான காரியம் சொல்லி அந்த பொய்யான காரியத்தை வச்சுட்டு ஊழியக்காரன் அதை உண்மைன்னு சொல்லி ஜெபம் பண்ணான்னு சொன்னா அந்த தீங்க ஓமலமா தான் வந்து அர்த்தம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரனை கர்த்தர் சாகடிக்க மாட்டாரு. ஆனால் தீங்குக்கு காரணமாக இருக்கிறவர்கள் யார்? ஒருவேளை நீ பிறருடைய பொய்யை கேட்டு நீ ஒரு காரியத்தை செய்வாய் என்று சொன்னால் அந்த தீங்கு 2 பேருக்குமே அது பாதகமாக முடிந்து விடக்கூடாத சூழ்நிலை ஏற்படும். ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் கடைசியில் முடிக்க போறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பொய் என்னன்னு பார்த்தோம். அந்த பொய் பேசினா என்னென்ன விளைவுகளா ஏற்படும் பார்த்தோம். அந்த பொய் பேசக்கூடிய மனுஷனையும் பார்த்தோம். இப்ப கடைசி முடிவு விசுவாசிகளுக்கு நேரம் வந்து நிக்குது. இதை கண்டாது பயப்படணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பொய்யர் அனைவரும். இதெல்லாம் சொல்லும் போது நினைக்கிறோம், நம்ம இருதயம் துடிக்கணும், நடுக்கணும். எத்தனை பொய்யை சொல்லி இருக்கிறோம் பார்க்கணும். யார்கிட்டலாம் பொய்யை சொல்லி இருக்கிறோம்? கணவன்கிட்ட எத்தனை பொய்யை சொல்லி எந்த பொருட்களை வாங்கி இருக்கிறோம்? கணவனை ஏமாத்தி எத்தனை காரியத்தை செஞ்சிருக்கிறோம்? இல்லை என்றால் உடைய தகப்பன்கிட்ட பொய் சொல்லி எவ்வளவு தப்பு பண்ணி இருக்கிறோம்?
தப்பு பண்ணிட்டு எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி அதற்கெல்லாம் வரக்கூடிய தண்டனைகளுடைய காரியங்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பொய் சொல்லி மனம் திரும்பி விட்டார். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்றபடி இந்த பங்கடைய வேண்டிய அவசியம் அல்ல, ஆனால் அவருடைய தண்டனைகள் வந்து சேரும். ஆனால் அருமையானுடைய பிள்ளைகளே, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாக்கி அக்கினியும் கந்தவங்களை கடலில் ஏசுவார்கள். அருமையானுடைய இந்த இதுக்கு போனோமா நம்ம வாழ்கிறது எதுக்காக? இரண்டாவது மரணத்தை எரிச்சக்கூடாது, சந்திக்க கூடாது. இரண்டாவது மரணத்தை எரிச்சக்கூடாது, சந்திக்க கூடாது. இரண்டாவது மரணத்தை சந்திக்காம நம்ம தேவனுக்குள்ளாக ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரே ஒரு மரணம், நாம் பூமியில் எடுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு மரணம் இருக்கலாம். ஆனா அந்த மரணத்தோடு அடுத்த இரண்டாம் மரணம் நமக்கு தேவையே இல்லை. அந்த இரண்டாம் மரணத்துக்கு பங்குள்ளவர்களாக காணப்படுகின்றால் பொய் சொன்ன அத்தனை பேர் எங்க வந்து நிக்கணும்? இரண்டாம் மரணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும், அங்க பங்கடைக்க வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அதே 21:27 வாசிக்கிறோம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டவர் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவருமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்ல. புதிய எருசலேம் இருக்குதே, புதிய பூமி இருக்குதே, இந்த புதிய பூமிக்குள்ள புதிய எருசலேத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் சொன்னா பொய்ய நடப்பிக்கிறவர்கள் அதில் பிரவேசிப்பது இல்லை, அதுக்கு போகவே முடியாது. அருமையானுடைய பிள்ளை நல்லா கவனிச்சுக்கோ. நீ புதிய எருசலேம் புதிய பூமியில நீ பிரவேசிக்கணும்னு சொன்னா வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ சென்ற பொய்களுக்கு பூராவும் இப்பவும் தேவனாகிய கர்த்தருக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அந்த பொய்களை பூராத்தி ஆண்டவரே இப்படிப்பட்ட பொய்களை சொல்லி இதெல்லாம் சம்பாத்தியம் பண்ணிட்டேன், இப்படிப்பட்ட பொய்களை சொல்லி இதெல்லாம் ஆண்டவரே நான் எடுத்துக்கிட்டேன், இப்படிப்பட்ட பொய்களை சொல்லி அடுத்தவரை ஏமாத்தி நான் இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீ தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு முழங்கால் படிடு. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிடு. நீ தேவனுக்கு முன்பாக முழங்கால் பண்ணிட்டு இதுவரைக்கும் நீ யார்யாட்டும் உன் பெத்த தாய் போயிட்டு போய் சொல்லியிருக்கியா? இப்படி அறிக்கை பண்ணு. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பொய்களை சொல்லியிருப்பாருன்னா இன்றைக்கு அறிக்கை பண்ணு. நீ இன்னைக்கு தப்பிச்சு கொள்ளலாம். உன் கணவர்கிட்ட நீ பொய் சொல்லியிருப்பா, இன்றைக்கு அறிக்கை பண்ணு. உன் மனைவிட்ட பொய் சொல்லியிருக்கியா, இன்றைக்கு அறிக்கை பண்ணு. பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கியா, தாய் தப்பமாட்ட பொய் சொல்லியிருக்கியா, இன்றைக்கு அறிக்கை பண்ணு. நீ இரண்டாம் மரணத்தை சந்திச்சு அங்க அக்னியும் கந்தகமோட பங்கடைய அதுக்காக உயிர் வாழல. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்படணும்னு சொன்னா நீ பொய்யை தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ண. ஆண்டவரே, இந்த காரியத்துல இன்னும் பொய்யை சொல்லிட்டப்பா, என் மன்னிச்சிருக்க ஆண்டவரே என்று சொல்லி நீ பொய்யை அறிக்கை பண்ணினார் நீ தப்பிச்சு கொள்ளலாம். ஏன்னு சொன்னார், கர்த்தர் மன்னிக்கிற சுபாவமுடையவர். அவர் மன்னிக்கிற 7-70 என்ன செய்றவர்? மன்னிக்கிறவர். உன்னை எப்பொழுது மன்னிக்கிற சுபாவமுடையவர். அவர் உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர், உனக்காக ரத்தத்தை சிந்தினவர், உன் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் தொங்கினவர். பொய் பாவம், அந்த பாவத்துக்காக அவர் சிலுவையில் தொங்கி இருக்கிறார். நீ அந்த பொய்யை எத்தனை பொய் சொல்லி இருக்கிற? வேலை செய்யற இடத்துல, இல்ல உன் மாமியார்ட்ட, இல்ல உன் மாமனார்ட்ட, இல்ல போற இடத்துல ஆபீஸ்ல எங்கெங்கெல்லாம் பொய் சொல்லி இருக்க? அத்தனை பொய்யும் நீ தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணா மட்டும்தான் உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது பொய்யை நடப்பிக்கிறவருமாகிய ஒன்றும் அந்த புதிய புதிய வாரத்துக்குள்ள அந்த பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளை, சிந்தித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அந்த பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பார்கள். சத்திய உதடுகள் என்னென்று நினைத்திருக்கும். பொய்யை தேவனாய கர்த்தர் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா பிரைஸ். பழைய மனிதரை களைந்து போடு, பொய்யை களைந்து நீதியாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள். மெய் தரித்துக்கொள், இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள். இதுவரைக்கும் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தப்போ அந்த வஸ்திரத்தை உதவி எரிஞ்சிரு. நீ இயேசுவால் இருக்கிறதை கடவுப்பட்ட என்று சொன்னா இப்பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மெய் என்று நினைக்க விசுவாசிக்கிற நீ அந்த இயேசுவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆகிய அந்த வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள். அவர் கூட நடந்து வா. உனக்கு புதிய வாழ்க்கை கிடைக்கும். அந்த புதிய உனக்கு காரியங்களை தேவராய கர்த்தர் செய்வார். ஏன்னா தேவராய கர்த்தர் உனக்கு முன்பாக உண்மை உத்தமுள்ளவனாக இருக்க உன்னை வாசிக்க விரும்புகின்றார்.
பொய்யை பிணைக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக அருவருப்பவனாய் காணப்படுகிறவராய் இருக்கிறார்கள். நீ பொய் நாவினாலே பொருட்களை சம்பாதிக்காத. பொய் நாவினாலே எந்த ஒரு காரியத்தை சாதிக்க விரும்பாத. தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமனாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் அன்பின் தெய்வமே, இந்த மத்தியால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே பொய்களை களைந்து மெய்யை தரித்துக் கொள்ளும்படியாக பொய்யான பழைய மனசரை ஆண்டவரே அந்த வஸ்திரத்தை தூர எடுத்துக் கொண்டு மெய்யாகி நீதி வஸ்திரமாக்கிய உண்மை நாங்கள் தரித்துக் கொள்ளும்படியாக இந்த பூமியில எங்களுக்கு ஆண்டவரே சத்தியத்தை நீர் போதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளே நினைத்திருக்கிறவராய் காணப்பட வேண்டும். அப்பா, பொய் நாவு உமக்கு அருவருப்பா இருக்கிறது ஆண்டவரே. அந்த நாவு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அந்த நாவு எங்களுக்கு வேண்டாம். உண்மை அழிக்கப்படுகிற நாவு, உம்மிடத்தில் ஜெபிக்கிற நாவு, ஆம் கர்த்தாவே அப்பா சோத்திரம் ஆண்டவரே, அது அருவருப்பாக படுகிற நாவு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் அந்த நாவு ஆண்டவரை அருவருக்கிறீர், அந்த உதடுகளை அருவருக்கிறீர் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை இழக்க செய்கிறீர் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த பொய்தாப்பா காரணம், இந்த பாவந்தாப்பா காரணம். இது சாபமா வந்து விட்டது ஆண்டவரே. இனி சாபம் ஆண்டவர் எங்களிடத்தில் இருக்காத வண்ணமாக, நாங்கள் பொய்யை பேசாத வண்ணமாக இந்த பூமியிலே உமக்குள்ளே நிலைத்திருக்கிறவராய் காணப்பட நீ கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற எல்லா ஜனங்களும் தன் வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போக, ஒரு புதிய மனுஷனாய் வாழ நீ கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொய் விதிகள் அகற்ற கிருபை செய்ய துதிகரமாக உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.